கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்க வாழ்க்கையில இன்றைக்கு புதிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதில் 19 வசனத்துக்குள்ள வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? என்ன பண்ணுனா, குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். விலையேறப்பட்ட ரத்தம். ஆமா, அதாவது நல்லவனுக்காக ஒரு தினமும் மறிக்க துணிவான், நல்லவனுக்காக உயிர் விடுவான். ஆனா கெட்டவர்களுக்காக யாரு மறிக்கக்கூடும்? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சொல்றாங்களே, சில இது யார் செஞ்ச பாவமோ, இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா, இவங்க பிள்ளைகள் செய்த பாவமா, இவங்களை இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த பாவத்துக்கு பரிகாரம் எங்கெங்க போறாங்க, அவங்க பாவங்களுக்கு போன்னு சொல்லி அவங்களுக்கு திருப்தியாகி வந்துடுறாங்க. இல்லை இல்லை, பாவத்துக்காக நம்மளுக்காக பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து பிறந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் விலையேறப்பட்ட ரத்தம். அது பேய்களும் பிசாசுகளும் நடுங்கக்கூடியது. இந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், அன்பை மாத்திரம் அப்படி அப்படி செஞ்சு காமிச்சார் ஆண்டவர். அது விலையேற ரத்தம் என்ன பண்ணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. அப்ப அந்த ரத்தம் தான் நம்மளை மீட்க முடியும், வேற எந்த ரத்தம் நம்மளை மீட்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மாமிச ரத்தம் வேறு, மனுஷனுடைய ரத்தம் வேறு, மனுஷனுடைய ரத்தம் வேறு அப்படின்னு போட்டு எல்லா ரத்தம் உருவமா இருக்கணும். ஆனா மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? சில அவயவங்கள் கத்த வச்சுக்காரு, மிருகங்களுக்கு சில அவயவங்கள் வச்சுக்காரு. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறேன்னு போட்டிருக்காரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஆனா பரிசுத்தமான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு, உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு, நமக்காக சிந்தப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை, அந்த விடுதலையை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு இலவசமா கொடுக்குறாரு. எப்பொழுது நீங்க விசுவாசத்தை நம்ம வாயினால, எசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்ன முடியாது. எவ்வளவு நீங்க 10 கோடி கொடுத்தா தான் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். வாயினால அறிக்கையிட்டு இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவேளை நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை நான் பின்பற்றி இருக்கிறேன், ஆனா மறுபடியும் பாவம் செய்த என்னை பிசாசு குற்றப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்களா? அந்த பாவத்துட்டு வெளியே வாங்க. அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் நம்ம அந்த ஒரு நாள் இந்த பூமியில நம்ம ஜெயம் எடுக்கிறோம்னா இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு என்ன பண்ணும்? ஜெயத்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அம்மாட்ட ஃபுல்லா இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லி பாருங்க. சும்மா என்னென்னமோ காரியங்களை பேசுறோம், அந்த அர்த்தத்தை குறித்து நீங்க பேசி பாருங்க. எனக்காக இயேசு பலியானார், இயேசு எனக்காக விளைக்கரையும் செலுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை சொல்லுவோம், அதான் பிசாசு நடுங்கும், அப்படி பேய்களும் நடுங்கும். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாதை உள்ளே அணுகாதபடிக்கு என்ன பண்ணுங்களா? ஆட்டுக்குடி ரத்தத்தை எடுத்தோம், அது நிலைக்கால பூசினாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமா பூசினாங்க. அப்ப இயேசு நமக்காக பலியானா அந்த ரத்தத்தை எங்க பண்ண? நிலைக்காலில் நம்ம மேல பூசிக்கொள்ள வேண்டும். நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்களாம் கர்த்தர் நிர்மலமாக்கி போடுகிறார். இந்த அதான் சொல்லப்பட்டிருக்கு, விலையேறப்பட்ட ரத்தம், நம்மளை மீட்கக்கூடிய ரத்தம். நீ ஒருவேளை மீட்க முடியாம வெளியாம பதிவித்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு இயேசு, ஒரே ஒரு சூரியன். ஆமா, கர்த்தருக்கு ஒரே ஒரு மனைவி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு கொடுத்த நல்ல வாய்ப்பு. இயேசு எனக்காக பலியா இருக்கிறாரா? இயேசு எனக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறா? இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா அந்த ரத்தம் உங்களை மீட்டெடுக்கும். இந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க, இந்த நன்மை விட்டுறாதீங்க. உங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது.
இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டார் என்று தமது மூலமாய் தேவன் நம்ம விசுவாசம் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்கள் வெளிப்பட்டார். அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த 1:25 சொல்லு, கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமா, நிச்சயமா நம்ம நல்ல ஒரு விடுதலையை பாவமன்னிப்பு கொடுத்து உங்களை வச்சுக்கொண்டு நடத்தும். இந்த இயேசு ரத்தத்தை என்ன பண்ணுங்க, ஆமா கழுவப்படுங்க, நிச்சயம் நீங்க ஆஸ்வதிக்கப்படுங்க. பரிசுத்த தேவன் பிள்ளைகளை மீட்டெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னீங்க. இந்த பிள்ளைகளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணிலிருந்தும் ஆண்டவரே மீட்டெடுப்பீராக. நீ அப்படி ஆசைப்படுற நன்றி. நீதிமான் எழுதர் வந்தால் மறுபடி எழுதிருப்பான்னு வார்த்தை. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.